என்ன சொல்ல போன அன்பு கிட்ட? நான் சொல்ல போறதெல்லாம் இருக்கட்டும். என்ன உனக்கு எத்தனை நாளா தெரியும்? இங்க வந்ததுல இருந்து தெரியும். என்ன ஜெயந்தி அக்காவெல்லாம் நீ என்னவா நினைச்சு பழகுற? இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குற? எல்லாம் காரணமா தான் கேக்குறேன். சொல்லு. என் குடும்பத்துல ஒருத்தவங்கள நினைக்கிறேன். சும்மா வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லாத, மனசுல இருந்து சொல்லு. என்னடி ஏதோ சூசகமா பேசுற? என்ன சொல்ல வர நீ? எங்கள உன் குடும்பத்துல ஒருத்தவங்கள பார்க்கலன்னு சொல்றேன். இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க நான் ஒரு மறதி கேஸ், ஒளருவாயி. என்னால எந்த விஷயத்தையும் மனசுக்குள்ள வச்சு மறைக்க தெரியாது, அதனால எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன்னு. அவகிட்ட எதையும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க, இன்னும் என்னென்னமோலாம் சொல்லுவாங்க. ஆனா அப்பெல்லாம் நான் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட்டதே கிடையாது. ஆனா நீயும் என்ன அப்படி நினைச்சிட்ட பாத்தியா? அதான்டி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்ளோ பெரிய விஷயத்த நீ என்கிட்ட மறைச்சிட்டியே. ஏய் என்னடி சொல்றவ? நான் எதையும் மனசுல வச்சுக்கலாம் மறைக்கலையே. போய் சொல்லாத ஆனந்தி. நான் அந்த ஹாஸ்டலுக்குள்ள வரும்போது என்னோட சூழ்நிலைக்காக தான் வந்தேன். ஆனா அன்பனே என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆனந்தி என்கிட்ட எதையோ சொல்லாம மறைக்கிறா, ஏதோ ஒரு கஷ்டத்தை வெளியே சொல்லாம தனக்குள்ள போட்டு புதைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்ப ஆனந்திக்கு அவ கஷ்டத்தை பகிர்ந்துக்க ஒரு ஆள் தேவைப்படுது, அதுக்காக தான் உன்னை அனுப்புறேன். அவ என்கிட்ட சொல்லல, உன்கிட்டயாவது சொல்றாளான்னு பாக்கலான்னு சொன்னாரு. அப்ப நான் நினைச்சேன் நீ அன்பன கிட்ட மட்டும் தான் எதையோ மறைக்கிறேன்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ அன்பன கிட்ட மட்டும் இல்ல, எங்க எல்லார்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறேன்னு. சும்மா நீ எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா உளராத சௌந்தர்யா. நில்லு. எங்க போற? நீ என்ன ஒரு கேள்வி கேட்ட, நான் திரும்ப உன்ன ஒரு கேள்வி கேட்டதும் அப்படியே ஓட பாக்குற. அப்ப நீ ஏதோ மறைக்கிறன்னு தானே அர்த்தம். இன்னும் எத்தனை நாளைக்கு மறைப்ப ஆனந்தி? இன்னும் 2 மாசம் போனா நீ மறைக்கிற விஷயம் வெளில தெரிய ஆரம்பிச்சிரும். நேத்து ராத்திரி நீயும் காயத்ரியும் பாத்ரூம் ஏரியால பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். அழாத நீ, வா வா போலாம், வா. யாரடி இப்படி பண்ணது? ஏன்டி நீ இதை என்கிட்ட சொல்லவே இல்ல? இவ்ளோ பிரச்சனைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு புளிங்கிட்டு இருக்கியேடி. உன் கூட ஹாஸ்டல்ல இருக்க அந்த 2 பொண்ணுங்க கிட்ட சொன்னேன்ல, நானும் உன் ஃப்ரெண்டு தானே. உன் பிரச்சனை என் பிரச்சனை இல்லையாடி? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த மாதிரி பிரச்சனையை நீ விட்டு போயிடணும்னு எவ்வளவு நல்ல கடவுள் கிட்ட வேண்டி இருக்கேன். அப்பெல்லாம் போல. ஆனா நேத்து ராத்திரியில இருந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு மறக்கவே மாட்டேங்குதுடி. தூங்கி எழுந்தா சரியா போயிரும், கனவு மாதிரி காணாம போயிரும் நினைச்சேன். ஆனா மறக்கலடி. மனசுக்குள்ள அவ்வளவு ஆழமா இறங்கிடுச்சு. மறதிங்கிறது எவ்வளவு பெரிய வரம்னு இப்பதான் ஆனது எனக்கு புரியுது. இவ்ளோ பெரிய பிரச்சனையை நீ தாங்கிக்கிட்டு இருக்க, இவ்ளோ பெரிய கொடுமைய உனக்கு எவன்டி பண்ணது? எந்த பாடுபாவி ஆனதி பண்ணது? ஆனதி, தயவு செஞ்சு உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற, இதுக்கப்புறமும் இந்த விஷயத்த உனக்குள்ளே மறைச்சு வச்சுக்காத. நீ யார்கிட்ட சொல்லனா கூட பரவாயில்ல, அன்பண்ண கிட்ட சொல்லாம ஏண்டி மறைக்கணும்னு நினைக்கிற? அன்பண்ண கிட்ட சொல்ல ஆனந்தி, அவர்கிட்ட சொன்னாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அன்பண்ண உன் மேல உயிரை வச்சிருக்காரு ஆனந்தி. இது உனக்கே தெரியாம நடந்த தப்பு, இதுக்கு யார் மேலயும் பழி சொல்ல முடியாதடி. இது பாரு, நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. அன்பண்ணனை விட்டு தனியா போகணும், பிரிஞ்சு போகணும்லாம் நினைக்காத. அது சரியான முடிவில்லை. நான் இப்பயே போய் அன்பனை கிட்ட சொல்லதான் போறேன். ஏய் நில்லு, பைத்தியக்காரத்தனம் பண்ணாத. யாரால வந்து பழிய யார் மேல சுமத்து சொல்ற? எனக்கு தெரியும்டி அன்பை பத்தி.
என் அன்பு என்னோட இந்த உடம்புக்காகவோ இந்த அழகுக்காகவோ எல்லாம் காதலிக்கல. ஆனந்திங்கிற வெகுளித்தனமான ஒரு கிராமத்து பொண்ணதே காதலிச்சாரு. என் மனச பார்த்துதாண்டி காதலிச்சாரு. அழகுங்கிற பேர்ல அவன் அழகா இருப்பானா இல்ல எப்படி இருப்பானெல்லாம் யோசிச்சு நான் காதலிக்கல. அன்போட மனசுக்காகத்தான் காதலிச்ச. அவர் எனக்கு செஞ்ச நல்லதுக்கெல்லாம் நன்றி கடனா அவருக்கு கெடுதல் பண்ண கூடாது. அவரு கோபுரத்துல இருக்கிறாரு, நான் குப்பமேட்ல இருக்கிறேன். என்னால இந்த பிரச்சனை எதுவும் வேணாந்தே தற்கொலை பண்ணிக்க கூட போனேன். ஆனா சாவுக்கு கூட என்னைய பிடிக்கல சௌந்தர்யா. என் அக்காவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அவ கல்யாணம் முடியற வரைக்கும் நான் யார்கிட்டயும் என் பிரச்சனைய பத்தி பேச விரும்பல. அது நல்லபடியா முடிச்சிட்டாலே நான் என் வாழ்க்கையில பாதி கடலை தாண்டிட்டேன். அதுக்கு பிறகு என் வாழ்க்கை எப்படி போனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? உன் அக்காவோட கல்யாணம் உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உன்னோட வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம் ஆனந்தி. ஐயோ சௌந்தர்யா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி இந்த விஷயத்தையும் மறந்துரு. உன் மனசுல இருக்கிற இந்த விஷயத்தை அழிச்சிரு. இப்படி ஒரு விஷயத்தை நீ கேட்கவும் இல்ல, நான் உன்கிட்ட சொல்லவும் இல்ல. யாருக்கும் அது தெரிய வேணாம். இல்ல ஆனந்தி, நீ அன்பனகிட்ட இந்த விஷயத்தை சொல்றதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு. இல்ல, அன்பு கிட்ட நான் சொல்ல மாட்டேன். நீயும் சொல்லக்கூடாது. அப்படி மீறி அன்பு கிட்ட இந்த விஷயத்தை நீ சொன்ன அப்புறம் நான் மேல இருந்து கீழே குதிச்சிருவேன்.